அரசியல்வாதிகள் என்றாலே கோடிகளில் புரள்பவர்கள், லட்சங்களை இறைப்பவர்கள் என்று எண்ணக்கூடும். ஆனால் 60 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கும் ஒரு தொண்டர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பின்னரும் தார்பாய் போர்த்திய கூரை வீட்டில் வசிக்கிறார். திமுக சார் அவர் கிராமப்புற மாணவர்களுக்கு அது மாதிரி செஞ்சிருக்காரு சார் கலைஞர். அது மட்டும் இல்லை, கிராமப்புற மாணவர்கள் செஞ்சிருக்காரு. நிறைய தமிழ், அவருடைய தமிழ்லாம் நான் மெட்ராஸில் மீட்டிங்லாம் போய் பார்ப்பேன் சார். அவர் எந்த வயசில் போய்ப்பீங்க? நான் மெட்ராஸில் ஒரு 25 வயசில் அவர் மீட்டிங் பார்த்தேன் சார். ஒரு கோடைகாருக்கு சீராப்புராண உரை நிகழ்வு விழாவுக்கு வந்தார். காமூர் ஷரீப் எழுதிய இதுக்கு அதெல்லாம் அவர் பேசின பேச்சு ஒரு இளைஞர்கிட்ட தமிழ் உணர்வு அப்படியே பற்ற வச்சிடும் சார். அது ஒற்றக்குடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோம். ஆட்சி வரும் போகும் நிலை அல்ல. ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது, வாழும் நிலையாக. எனவே ஆட்சியில் இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மான உயிரை மதிப்போம். கலைஞரின் தமிழால் கட்சி கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 15 வயதில் திமுகவுக்காக பணியாற்ற ஆரம்பித்தவர் தர்மராஜ். இப்படிப்பட்டவர் வசிக்கும் வீடு இதுதான். இடிந்தும் அரைகுறையாகவும் உள்ள தடுப்புகள், தார்பாய் கட்டிய கூரை, அரசு தந்த விலையில்லா டிவி, கிரைண்டர், மிக்சி. இந்த வீட்டின் நிலையே சொல்லும் தர்மராஜின் வாழ்க்கை நிலையை. கடுகூர் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் 5 முறை போட்டியிட்ட இவர் கடந்த முறைதான் வெற்றி பெற்றார். அரசு தரும் தொகுப்பு வீட்டுக்கு தர வேண்டிய முன்தொகை கூட இல்லாததால் தங்களுக்காக வீடு கட்டிக்கொள்ள முடியாத நிலையை தயக்கத்துடன் கூறுகிறார் தர்மராஜ். வீடு இல்லை, இந்த வீட்டை தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி போய் கேட்கும்போது அவர் கலெக்டர் சார் என்ன சொன்னார், தலைவராக இருக்கும்போது கொடுக்க முடியாது, திரும்ப நீங்கள் வாங்க, உங்களுக்கு வீடு போட்டு தரேன்னு சொன்னார். திரும்பவும் அவங்க கேட்டாங்க, என்ன 5 லட்ச ரூபாய் வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க. 5 லட்ச ரூபாய் கட்ட முடியாது சார், நாங்கள் பேசமாட்டோம் போட்டு நாங்கள் திரும்ப வரோம் சார், நீங்கள் ஒரு வீடு போட்டு கொடுங்க சார்னு சொல்லியிருக்கோம். சரின்னு சொல்லியிருக்காங்க. இவரது மகன் உதயசூரியன் MA படித்திருந்தாலும் வேலை கிடைக்காமல் சென்னை போரூரில் பூங்கா வாட்ச்மேனாக இருக்கிறார். பிழைப்புக்கு ஆடு மேய்த்து வாழ்கிறது இக்குடும்பம். ஊராட்சி தலைவராக இருந்தபோது அரசு நிதியை சரியாக பயன்படுத்தியதாகவும் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்ததையும் குறிப்பிடுகிறார் தர்மராஜ். அரசியல்வாதி என்ற பிம்பத்தை துண்டு துண்டாக உடைத்தெறிகிறது தர்மராஜின் வாழ்க்கை சூழல். பாதுகாப்பான ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள முடியுமா? 26 வயதாக மகனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் தன்னிடம் யாராவது மரக்கன்று வாங்க வந்தால் கூட கட்சிக்கு வாக்கு சேகரித்து இலவசமாக மரக்கன்று தருவதை வாடிக்கையாக வைத்திருக்கும் தர்மராஜ் ஒரு ஆச்சரிய அரசியல்வாதியே. புதிய தலைமுறைக்காக அரியலூரிலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.